ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? மார்க்கெட் டைம் சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுக்கக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது இனிய வணக்கம். ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னென்னா, டைம் வேல்யூ, இன்ட்ரின்சிக் வேல்யூ இது நம்ம டெய்லி பேசிகிட்டு இருக்கக்கூடிய விஷயம். ஸோ இதில் இப்போ நம்ம கால்குலேஷன் வந்து மேனுவலாக பண்ணிக்கிட்டு இருந்தோம். டெய்லி மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் ஸ்பாட்டோட ஓப்பன் என்ன, ஸ்பாட்டோட ஓப்பன்லேருந்து 2 ஸ்ட்ரைக் ப்ரைஸை கண்டுபிடிச்சி அதை நம்ம பண்ணிகிட்டு இருந்தோம் இல்லையா? ஸோ அது இல்லாமல் இது வந்து ஆட்டோமேட்டிக்காகவே நமக்கு ஒரு டேபிள் ஃபார்மெட்டில் நம்ம ஒரு இண்டிகேட்டர் ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ இந்த இண்டிகேட்டர் நமக்கு எப்படி கால்குலேஷன் பண்ணி கொடுத்துருக்கு, இன்றைக்கி மார்க்கெட் என்ன இருந்தது அப்படிங்கிறத பார்த்துட்டு, அதுக்கப்புறம் அந்த இண்டிகேட்டர் நீங்கள் எப்படி யூஸ் பண்ணலாம், ஸோ அது எப்படி நீங்கள் நம்மகிட்ட இருந்து இது பண்ணுறது அப்படிங்கிற விஷயத்தையும் இதில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலோட டிஸ்க்ளைமரை முழுமையாக அங்கே ரீட் பண்ணிக்கோங்க. இங்கே நம்ம கொடுக்கக்கூடிய எந்த ஒரு விஷயமும் வந்து ஒரு பை செல் ரெக்கமெண்டேஷன் அப்படிங்கிறது கிடையாது. இது வந்து ஒரு எஜுகேஷன் கண்டென்ட் தான். ஸோ எனக்கு தெரிஞ்ச ஒரு நாலேஜ் நான் தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். ஓகேவா? சரி, வாங்க நம்ம வந்து வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இன்றைக்கி நம்மளோட டூல் வந்து நமக்கு ப்ரிடிக்ட் பண்ண கொடுத்த ஸ்ட்ரைக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 24,100 அப்படிங்கிறது கால் சைட்லையும், 24 300 23,850 அப்படிங்கிற ஸ்ட்ரைக் வந்துட்டு புட் சைட்லேயும் நமக்கு எடுத்து கொடுத்து. ஓகேவா? ஸோ இப்போ இந்த 2 ஸ்ட்ரைக்குள்ள வேல்யூ என்னென்னா, காமனாக இருக்கக்கூடிய ஒரு டைம் வேல்யூ என்னென்னா ரூ. 51. ஸோ இந்த ரூ. 51 நான் கால் சைடில் கொடுத்துருக்கேன். 24,100 அப்படிங்கிற கால் ப்ரீமியம்லையும், 23,850 அப்படிங்கிற புட் ப்ரீமியம்லையும் நான் கொடுத்துருக்கேன். ஓகேவா? ஸோ இது எப்படி கால்குலேஷன் பண்ணி கொடுத்துருக்கு அப்படின்னா, இப்போ நம்ம எல்லாமே மேனுவலாகவே பண்ணுவோம். காலைல மார்க்கெட் ஸ்பாட்டோட ஓப்பன் என்ன 23,984. ஓகேவா? ஸோ ரவுண்ட் நம்பர் நம்ம சொல்கிறேன். நான் வந்து அது 85 நிமிஷம் எல்லாத்தையும் சேர்த்து எடுத்துரும். நம்ம வந்து ரவுண்ட் நம்பராக நான் சொல்கிறேன். 984. அப்போ லோவர் ஸ்ட்ரைக்கில் ஒரு ஸ்ட்ரைக் எடுக்கும். 984லாம் அப்போ 950 அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரைக் எடுத்திருக்கு. அதே மாதிரி அப்பர் சைடில் 24,000 அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரைக்கை செலக்ட் பண்ணியிருக்கு. இந்த 2 ஸ்ட்ரைக்கும் செலக்ட் பண்ணிவிட்டு, இந்த 2 ஸ்ட்ரைக்கில் காலோட ஓப்பன், புட்டோட ஓப்பன் ரெண்டையுமே அதுவே எடுத்துகிட்டு வந்துடும். ஸோ காலோட ஓப்பன் பார்த்தீங்க அப்படின்னா, அது 23,950 வந்து ரூ. 135, புட்டோட ஓப்பன் வந்து ரூ. 107 ஓப்பன் ஆயிருக்கு. அதேமாரி 24 அப்பர் ஸ்ட்ரைக், அதாவது 24,000 அப்படிங்கிற காலில் வந்து ஆப்ஷனில் வந்துட்டு ஸ்ட்ரைக்கில் வந்துட்டு கால் ஆப்ஷன் வந்து ரூ. 88, புட் ஆப்ஷன் வந்து ரூ. 120 இருக்குது. அப்போ இது ரெண்டில் டிஃப்ரெண்ட் எது கம்மியாக இருக்குது அப்படின்னு பார்க்கும். அதுவே பண்ணிக்கிறோம். சரியா? லோவர் ஸ்ட்ரைக்கோட டிஃப்ரெண்ட் வந்து ரூ. 27 இருக்குது. அதே 23,950 அப்படிங்கிற ஸ்ட்ரைக்கில் வந்து ரூ. 27 டிஃப்ரெண்ட் இருக்குது. அப்பர் ஸ்ட்ரைக்கில் உள்ள ஸ்ட்ரைக்கில் வந்துட்டு 24,000 அப்படிங்கிற ஸ்ட்ரைக்கில் வந்து ரூ. 36 இருக்குது. ஸோ அப்போ ரூ. 36 இருக்குன்னா எது லோவஸ்ட் டிஃப்ரெண்டில் கம்மியாக இருக்கோ அதுவே எடுத்துக்கணும். அதை எடுத்துட்டுனா அப்போ ரூ. 27 23,950 அப்படிங்கிற ஸ்ட்ரைக் எடுத்துக்கிடுது. அதுவே எடுத்துருக்கு. ஓகேவா? ஸ்ட்ரைக் எடுத்துட்டு அதுவே ஆட் பண்ணிக்கிறோம். என்ன பண்ணிடும்னா, செலக்டட் ஸ்ட்ரைக்கில் இருந்துட்டு ரெண்டையுமே ஆட் பண்ணி ரெண்டையும் டிவைட் பண்ணும்போது ரூ. 121 அப்படிங்கிற ஒரு வேல்யூ அதுக்கு கிடைக்கி. ஸோ அந்த ரூ. 121 வேல்யூ என்ன பண்ணுதுன்னா, ரவுண்ட் நம்பராக எடுத்துக்கிடுது. ஸோ ரவுண்ட் நம்பராக எடுக்கணும்னா என்ன பண்ணுதுன்னா, ரூ. 100 அப்படிங்கிற ரவுண்ட் நம்பரை எடுத்துட்டு அந்த ரூபாயை வந்து என்னென்னா ஸ்பாட்டோட ஓப்பன்லேருந்து அதை ஆட் பண்ணும். ஓகேவா? ஸோ ஸ்பாட்டோட ஓப்பன் என்ன? ஸோ 23,984 அதுலேருந்து ரூ. 100 நம்ம வந்துட்டு அது இது பண்ணும்போது என்னன்னா 24,084 அப்படிங்கிற ஒரு ப்ரைஸ் கிடைக்கும். கரெக்டாக? அப்படி தானே? இல்லையோ? ஸோ ஒரு நிமிஷம் என்ன பார்த்துறோம் நம்ம. ஸோ 23,984 ஓகேவா? ஸோ ப்ளஸ் ரூ. 100 அப்படின்னு போடும்போது நமக்கு வந்துட்டு ஸோ 23,084. ஓகேவா? ஸோ 23,084 அப்படிங்கிற கிடைக்கும்போது அது என்ன செய்யும்னா 24,100 அப்படின்னு அதை ரவுண்ட் பண்ணிடுது ஸ்ட்ரைக்கை. ஓகேவா? ஸோ 24,100 அப்படிங்கிற ஸ்ட்ரைக்கை அது எடுத்துக்கிடுது ஆட்டோமேட்டிக்காக. எடுத்துட்டா? ஸோ அதேமாதிரி ரூ. 100 மைனஸ் பண்ணும்போது 23,850 அப்படிங்கிற ஸ்ட்ரைக் எடுத்துக்கிடுது. ஸோ இந்த 2 ஸ்ட்ரைக்கையும் எடுத்துகிட்டு 2 ஸ்ட்ரைக்கோட ஓப்பன் அதில் எவது இன்ட்ரின்சிக் வேல்யூ இருக்குது அப்படிங்கிறது அது கண்டுபிடிச்சிடும். ஓகேவா? ஸோ இதோட ஓப்பன், அதாவது புட் ஆப்ஷனோட ஓப்பன் 23,850 புட்டோட ஓப்பன் வந்து ரூ. 200 ஆயிருக்கு. ஸோ அதோட இன்ட்ரின்சிக் வேல்யூ வந்து ரூ. 115 அப்படிங்கிறது இன்ட்ரின்சிக் வேல்யூ. அப்போ பேலன்ஸ் இருக்கக்கூடியது ரூ. 85 அப்படிங்கிறது வந்து ஆக்சுவலாக என்னென்னா அதோட டைம் வேல்யூ அப்படிங்கிறது அதை வச்சுக்கிடுது. ஓகேவா? ஸோ டைம் வேல்யூ சரி 85 இங்கே டைம் வேல்யூ இருக்குது. அதே மாதிரி இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்துட்டு ரூ. 17 டைம் வேல்யூ இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த ரூ. 17 டைம் வேல்யூ ரெண்டையுமே ஆட் பண்ணிடும். ஓகே, ஸோ ரெண்டையும் நமக்கு ஆட் பண்ணும்போது எவ்வளோ வருதுன்னு பாருங்கள். 12 ஸோ ரூ. 102. ஓகேவா? ஸோ இந்த ரூ. 102 ரெண்டாக டிவைட் பண்ணால் ரூ. 56 அப்படிங்கிற ஒரு வேல்யூ கிடைக்கும். சரி, 51 எடுத்துருக்கு. $57 ஓகே. ஸோ இது ரூ. 56 வரணும். ரூ. 57 எடுத்திருக்கு. ஒரு நிமிஷம். ஓகே, சாரி, நம்ம தவறாக கணக்கு போட்டிருக்கோம். அது கரெக்டாக தான் கணக்கு போட்டிருக்கு. ரூ. 51. ஓகேவா? ஸோ ரூ. 51 அப்படிங்கிற ஒரு வேல்யூ கிடைக்கும். ஸோ இந்த ரூ. 51 வேல்யூவை
ஆக்சுவலா அது என்ன பண்ணுதுன்னா, நமக்கு இங்க ஃபைனல் குடுத்துருங்க வந்துட்டு. ஓகேவா? ஸோ ஃபைனல் அப்படிங்கிறது இங்க நமக்கு வந்துரும். வேல்யூ வந்துரும். ஸோ இந்த ஃபைனல் வேல்யூவ நம்ம என்ன பண்றோம்னா, ஓடிஎம்க்கு குடுக்குறோம். இப்போ கால் சைடு ஓடிஎம் வந்து என்ன குடுத்துருக்கு? 24,000 அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரைக் இருக்கு இல்லையா? ஸோ 24,100. ஸோ 24,100 ஓட ஸ்ட்ரைக்கும் 23,850 அப்படிங்கிற ஓடிஎம். ஏன்னா இன்ட்ரின்சிக் வேல்யூ வந்துட்டு டைம் வேல்யூ வந்து இன்ட்ரின்சிக் வேல்யூல சாரி ஐடிஎம்ல உள்ள டைம் வேல்யூ தான் வந்து ஓடிஎம்க்கு நம்ம குடுக்குறோம். ஸோ அந்த ஓடிஎம் வந்து என்ன அப்படிங்கிறது தான் இங்க கான்செப்ட். ஓகேவா? ஸோ இந்த கான்செப்ட் படி நமக்கு வந்துட்டு 24,100 அப்படிங்கிற ஸ்ட்ரைக்ல ரூ. 51 அதே மாரி 23,850 புட் ஆப்ஷன்ல அதுல ரூ. 51 நம்ம குடுத்துருக்கோம். ஓகேவா? ஸோ இந்த கால்குலேஷன இது வந்து ஆட்டோமேட்டிக்கா நமக்கு பண்ணி குடுத்துரும். ஓகேவா? ஸோ நம்ம எதுவும் மேனுவலா பண்ண வேண்டாம். ஆட்டோமேட்டிக்கா பண்ணி குடுத்துரும். ஸோ இந்த டூல் அதாவது இப்ப நம்ம பார்த்திருக்கக்கூடிய இந்த டூல பத்தின தகவல் நான் சொன்னேன் இல்லையா? ஸோ நம்ம ஒரு பெய்ட் மெம்பர் குரூப்ஸ் வந்து நம்ம இது பண்றோம். அந்த பெய்ட் மெம்பர் குரூப்ஸ்ல இந்த ஜாயின் பண்றவங்களுக்கு இந்த டூல வந்துட்டு நம்ம வந்துட்டு குடுப்போம். ஸோ அந்த டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, இப்ப நான் ஸ்க்ரீன்ல சொல்லக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு எனக்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. இல்லன்னா மெசேஜ் பண்ணுங்க. நான் உங்களுக்கு ரிப்ளை பண்றேன். ஓகே. ஸோ இது என்னோட வாட்ஸ்அப் நம்பர். இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க மெசேஜ் பண்ணுங்க. இல்லன்னா நீங்க கால் பண்ணாலும் சரி. ஓகேவா? நான் உங்களுக்கு ரிப்ளை பண்றேன். ஸோ அந்த குரூப் வந்துட்டு நம்ம நாளையிலேருந்து நம்ம அந்த குரூப் ஆரம்பிக்க போறோம். ஸோ அந்த குரூப்ல ஜாயின் பண்றவங்களுக்கு இந்த டூல் வந்துட்டு ஃப்ரீயா வந்துரும். ஓகே. ஸோ இது போக அதில என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த குரூப்ல ஜாயின் பண்றவங்களுக்கு என்ன இருக்கும் அப்படின்னா, ஸ்டாக் ஆப்ஷன்ல நம்ம வந்துட்டு அ சில சில ஸ்டாக்க அனலைஸ் பண்ணுவோம். ஸோ அந்த ஸ்டாக் வந்துட்டு ஒரு ஸ்விங் ட்ரேட் மாரி நீங்க வந்துட்டு அத யூஸ் பண்ணலாம். ஸோ அந்த ஸ்டாக்க வந்துட்டு. அது அப்புறம் வந்துட்டு ஸ்டாக் ஆப்ஷன். ஸோ ஸ்டாக் ஆப்ஷன் அனலைஸ் பண்ணுவோம். ஸோ இன்னைக்கு இந்த ஸ்டாக் வந்துட்டு இந்த லெவலுக்கு மேல இருந்ததுன்னா, ஒரு ஸ்பைக் மொமெண்டம் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அப்படிங்கிற மாரி இருக்கும். ஸோ அதெல்லாமே நம்ம வந்துட்டு இந்த குரூப்ல வந்து அப்டேட் பண்ணுவோம். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி, நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி, ரெக்கமெண்ட் பண்ணுங்க. முக்கியமா உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. தேங்க் யூ.